என்ன வந்தாலும் நம்புவே யாரும் பின்சுவே எனது இயேசுவே எனக்காய் வந்தவரே என்னோடு இருப்பவரே மனிதன் படும் துன்பம் பாடுகளையும் கடந்து வந்த தெய்வம் இயேசுவன்றோ. மனிதன் படும் துன்பம் பாடுகளையும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த உலகத்தில் எங்களை பிறக்க வச்சு என்னையும் இவங்க சார்லஸ் ஆல்பர்ட் அவங்கள எனக்கு ஒரு கணவனாக கொடுத்து இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் நிறுத்தினதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் எங்கள் 2 பேர் வாழ்க்கையிலையும் கல்யாணம் நடக்கும்போது நிறையா பிரச்சனைகள்லாம் வந்தது. எனக்கு ஏன்னா என்னோடய அப்பா ஒரு ஹிந்துவாக இருந்தாங்க, ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்த இவங்களை கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் எதிர்ப்புகள்லாம் இருந்தது. அவங்க வீட்டில் ஒரு கேத்தலிக் பேக்ரவுண்டில் இருந்தப்போ அவங்க வீட்லேயும் சில எதிர்ப்புகள்லாம் இருந்தது தான். ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கத்தினால எங்களை கணவன் மனைவியாக இணைத்து நாங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ உதவி செய்தால் 2 மகன்களை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இப்படி எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது. என்னோட கணவன் ஒரு ஊழியக்காராக வரணும் அப்படின்னு நான் என்னுடைய யூத் லைஃப்லேயே அப்படி நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ இவங்க ஒரு ஊழியக்காராக ஊழியங்கள்லாம் செய்துட்டு வந்தாங்க. எப்பேற்பட்டவங்கனாலும் அவர் மனசில் ஒரு பாரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் தேடி போய் அவங்கள விசாரிப்பாங்க. அப்படி ஒரு பாரமுள்ள ஒரு சகோதரனாக இருந்தாங்க. எப்போதும் சதா ஆண்டவருக்கு தான் அவருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்தாரு. எனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்தாலும் நல்ல ஒரு தகப்பன் மாதிரியும் என்னை உற்சாகப்படுத்தி ஆற்றி தேற்றி அப்படி தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை நடந்துட்டு இருந்தது. எங்கள் குடும்பத்தில் நான் அடிக்கடி ரொம்ப சிக்காயிடுவேன். எனக்கு அனிமிக்காகி ஒரு கட்டத்தில் 3 ஹீமோகுளோபின் போயிடுச்சு. அப்படி இருந்தப்பையும் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி உலக பிரகாரமாகவும் நல்ல வாழ்க்கை ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். ஊழிய பாதையில் சில நேரங்கள்லாம் சில பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவன் அனுமதி இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத நாங்கள் முழு நிச்சயமாக நாங்கள் அதை நம்புகிறோம். இப்படி தான் போயிட்டே இருக்கும்போது ஒரு 4 months முன்னாடி நாங்கள் இவருக்கு ஒரு சின்ன வாயில் ஒரு கட்டி மாதிரி இருந்தது. கட்டினா அவர் ஒரு கஞ்சி சாப்பிட்டாரு, அதை முழுங்காமல் வாயிலே சூடாக ஹோல்டு பண்ணதுனால சின்ன பொண்ணு மாதிரி இருந்தது. அந்த ஸ்பீட் பண்ணாதனால ஒரு 1 ரூபி காயின் அளவுக்கு நாக்கில் அந்த காயம் இருந்துச்சு. அது இவரே செல்ஃப் மெடிக்கேஷன்லாம் எடுத்துகிட்டு பி காம்ப்ளெக்ஸ் இப்படிலாம் பார்த்தாரு. ஆனால் இந்த மீன் டைம் நாக்குலேயும் ஒரு பல்லு குத்திக்கிட்டே இருந்துச்சு. காயம் ஆறின மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த காயம் பெருசாகிடுச்சு. நாளடைவில் பார்த்தா நாங்கள் ஒரு அப்ராடுக்கு போயிருந்தோம். நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை பார்க்க UK ஃப்ரான்ஸுக்கு போகிறப்ப ஃப்ரான்ஸில் பார்த்தா டாக்டர் அந்த கோவப்பழம் மாதிரி நாக்கில் நல்லா ரெட்டிஷாக இருந்தது. அவங்க டயக்னைஸ் பண்ணி இது டியூமர் மாதிரி இருக்குது, இந்தியாவுக்கு உடனே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் ரொம்ப அதிர்ந்து போனேன். ஏன்னா என்னோட கணவன் மாதிரி என்னோட கணவரை பற்றி நான் மட்டும் சாட்சி இல்லை, என்னோட கொலிக்கு என்னோட ஆஃபீஸ் கொலிக்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு கேரிங் எனக்கு. டே 1 மேரேஜ் ஆன டே 1 இது வரைக்கும் அவர் சிக்காரத்துக்கு ப்ரீவியஸ் டே வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அப்போ பார்த்தோன்னே நான் ரொம்ப கலங்கி போயிட்டேன். அப்போ நான் எல்லாம் என்னோட மாம்சத்தில் நைட் அழுவேன், இவருக்கு எதுக்கு அழமாட்டேன். என்ன ஆண்டவரே இப்படி போய் அதுவும் இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறாரு, அந்த நாக்கில் போய் நீங்கள் இப்படி அனுமதிச்சிட்டிங்களே, வேற எங்கேயாவது இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நான் நொறுக்கப்பட்டேன். இப்போ ஆண்டவர் பேசினார். அந்த நாக்கை ஆண்டவர் தான் உபயோகப்படுத்துறாரு. அந்த நாக்கில் ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் அது வந்திருக்காது தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இது எனக்கு ரைட்ஸ் இல்லையா அப்படின்னு என்கிட்ட ஆண்டவர் பேசினார். அப்போ உன்னுடைய கணவன் பேசுறதுல உனக்கு ஒரு பெருமையாக நீ நினைக்கிறியாத அப்படி சொல்லி என்கிட்ட பேசினார். அப்போ இல்லை ஆண்டவரே, நன்மை பெற்ற நாங்கள் அதுலேருந்து நீங்கள் என்ன நடத்தினாலும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட என்னோட காரியங்களை சரி பண்ணேன். அப்புறம் டியூமர்னு சொன்னாங்க. டியூமர் சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பயாப்சி பண்ணோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணும்போது நாங்கள் மார்ஜினாக நாங்கள் கட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். எந்த அளவில் அது கேன்சர் செல் இல்லையோ அந்த அளவுக்கு கட் பண்ணுவோம். சப்போஸ் நாக்கில் 3/4 நாங்கள் கட் பண்ணி எடுக்கிற மாதிரினா நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவோம். அப்போ இவருக்கு ஓடியில் இருக்கிற டைம் எக்ஸ்டன் ஆகும். அப்போ கையிலேருந்து நாங்கள் சர்ஜரி ஒரு சதை எடுத்துகிட்டு நாக்கில் ஃப்ளாப் பண்ணுவோம். அப்புறமும்
ஐசியூவில் இருக்கும்போது அந்த நாக்குலேருந்து அந்த வச்சு நாங்கள் ஃப்ளாப் பண்ணும்போது நரம்பெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா திருப்பி நாங்கள் ஓட்டி கூப்பிட்டு போவோம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் அது மாதிரி ரேடியேஷன் டாக்டரை நாங்கள் பார்க்க போகிறப்ப கூட ரேடியேஷன் டாக்டர் சொன்னாங்க ஆரம்பத்தில் டே 1க்கு பிஃபோர் டே வந்து சொன்னாங்க, அவங்க சரீரத்தில் இப்படிலாம் பாடுகள் வரும், உங்களுக்கு பிளாக் ஆகிடும், ரேடியேஷன் கொடுக்கும்போது ஃபுல்லாக பிளாக் ஆகிடும், அந்த ஸ்கின் எல்லாம் பீல் ஆகிடும், பீல் ஆனோடனே ஃபுல்லாக காயங்கள் ஆகிடும், நீங்கள் ஷர்ட் கூட போட்டுக்க முடியாது, நீங்கள் ஒரு ஷாலை தான் போத்திக்கிட்டு இருக்கணும், எனி எமர்ஜென்சினா உங்களை ஐசியூவில் நாங்கள் அட்மிட் பண்ணிவிடுவோம், உங்களால் சுத்தமாக முழுங்க முடியாது, ரைஸ் டீ போட்டு தான் நீங்கள் ஃபீட் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு டேஸ்ட்டே எதுவுமே தெரியாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. டெம்பரவரி ஆர் பர்மனண்டாகவே உங்கள் நாக்கில் ரேடியேஷன் கொடுக்கனால எல்லாமே செயல் எழுந்துரும், அது ஒர்க் ஆகாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் கலங்கலை, எங்களுக்கு அடுத்து ரேடியேஷன் தெரப்பி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் அது வந்து ஆண்டவர் அந்த சந்தோஷம் சமாதானம் கொடுத்தாரு. நாளைக்கு சர்ஜரி போனாலும் இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். இவர் எனக்கு வந்து இவர் டெய்லி டிவோஷன் சில பேருக்குலாம் அனுப்புவார். நைட்டு 10 மணிக்கு என்னை உட்கார வச்சு ஒரு சார் மாதிரி என்னை ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எல்லாம் எனக்கு சொல்கிறாரு, இவங்க நான் ஐசியூவில் இருந்தேன்னா யாருக்கும் அனுப்ப முடியாதுமா, இன்னாருக்குலாம் நீ இந்த டெய்லி டிவோஷன் இதெல்லாம் நீ அனுப்பணும், நீ மறந்துடாமல் அனுப்பு அப்படி சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சொன்னார். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தோன்னே சில சகோதரர்கள் வந்து ஜோம் பண்ணி ஓட்டிக்கு அழைச்சிட்டு போனாங்க. ஓட்டி வாசலில் போகிறப்பையும் ஒரு டாக்டர் அனஸ்தீஷியா டாக்டர் கூப்பிட்டு இவருக்கு ஏற்கனவே முகவாதம் இருந்ததுனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்னா நாங்கள் ஃபர்தராக நியூராலஜி டாக்டர் கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. இது என்ன ஆண்டவரே எனக்கு சோதனை, நான் சமாதானமாக அனுப்பினேன், ஓட்டி வாசலில் வச்சு இப்படி ஒரு டாக்டர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு அப்பையும் சரி ஆண்டவரே நீங்கள் பொறுப்பேற்றுக்குவீங்க அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது திருப்பி கால் வந்தோன்னே நான் கலங்கி போயிட்டேன். என்ன ஆண்டவரே என்னோட புருஷனுக்கு ஜீவனை மட்டும் கொடுத்துருங்க, வேற எதுவுமே நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ அங்கே போனப்போ டாக்டர் சொன்னார், ஆப்ரேஷன் நல்லா ஆயிடுச்சுமா, ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா நாக்கு வந்து எங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிற அவசியம் இல்லை, அதனால நாங்கள் ஃப்ளாப் பண்ணலை, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலை, இப்போ லிம்னோடு வந்து சர்ஜரி நடந்துட்டுருக்குமா அப்படின்னு சொன்னார். அப்போ ரொம்ப நன்றி ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு வந்தோம். அது மாதிரி 1 டே ஐசியூலேருந்து சேம் டே வந்து இவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க வார்டுக்கு. அவங்களோட இதில் அந்த மாதிரி யாருமே வந்தது இல்லையா. அப்போ அந்த டாக்டர் அவர் வாயால் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரே ஒன் டேயில் வந்து ஐசிக்கு வந்தாங்களா நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அந்த டாக்டர்லாம். அப்புறம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் பெட்டுக்கு வந்தாலும் சதா ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருந்தார், எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார், பைபிள் எடுத்து படிப்பார், அப்படி தான் உற்சாகமாக இருந்தார். அப்புறம் ரேடியேஷன் தெரப்பி அது மாதிரி போனோம். அப்புறம் ரேடியேஷன்லாம் முடிச்சிட்ட பிறகு அதை நாங்கள் கிராஸ் பண்ணி போகிறப்ப அவங்க சொன்ன அளவு எதுவுமே ஆண்டவர் எங்களுக்கு அனுமதிக்கல. ஸ்கின் வந்து பிளாக் தான் ஆச்சு, ஆனால் பீல் ஆகலை. கஷ்டப்பட்டாங்க, ஆனால் ஐசியூவில் அட்மிஷன் கொடுக்கல. அது மாதிரி ரைஸ் டியூப் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்து முழுங்க செய்து ரைஸ் டியூப் இல்லாதபடி ஆண்டவர் உதவி செய்துட்டாரு. ரேடியேஷன் முடிச்சுட்டு அவருக்கு டேஸ்ட்லாம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. டாக்டர் ஒவ்வொரு டேஸ்ட்டாக கேட்குறாங்க, உப்பு தெரியுது அப்படின்னு சொன்னார், காரம் தெரியுதுன்னாரு, புளிப்பு தெரியுதுன்னு சொன்னார், கசப்பும் தெரியுது, நான் துவர்ப்பு ஒன்று தான் நான் வந்து டேஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், இப்படிலாம் ஒரு அதிசயங்கள் நடக்குமா அப்படிங்கிறது. இவரோட வாக்குத்தத்தம் என்னன்னா ஏசாயா 43:1-2 தான் அவர் வாக்குத்தத்தமாக அவருக்கு வந்து ஆண்டவர் பேசினதா சொன்னாங்க. நீ வந்து தண்ணியில் கடந்து போனாலும் அக்கினியில் போனாலும் எதுவுமே உன்னை சேதப்படுத்தாத, ஆண்டவர் கூட வருவார் அப்படிங்கிற ப்ராமிஸ் படி ஆப்ரேஷன்லேயே இருந்தாங்க, ரேடியேஷன்லேயே அப்படி இருந்தாங்க. ரேடியேஷன் போகிறப்பெல்லாம் நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவரே கேன்சர் செல் மட்டும்தான் சாகணும், நல்ல செல்லெல்லாம் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்ரி டைம் 33 நாள் போயிட்டு இருந்தாங்க. அங்கே போனோன்னே ரேடியேஷன் கொடுக்குற அந்த டாக்டருக்கும் இவரை பார்த்து ஆச்சரியம், நீங்கள் எப்படி முழுங்குறீங்களா, நீங்கள் சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படி சொல்லி அவங்க கேட்பாங்க. நான் முழுங்குறேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி இருக்கும்போது நான் 10வது நாள், மொத்தம் 33 நாள், 10வது நாள் போகிறப்ப ஆன்காலஜி டாக்டர்கிட்ட போகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேடியேஷன் போய் 28வது நாள் வர வேண்டிய பொண்ணு உங்களுக்கு 10வது நாளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னார். திருப்பி ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் போதுமா ஆண்டவர், நாங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் ரேடியேஷனும் கண்டினியூஸ் ஆச்சு. அங்கேயும் அங்கே உள்ளவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க, டெய்லி ரேடியேஷன் கொடுக்குறவங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா என்னோட கொலிக்கெல்லாம் பார்ப்பேன், அந்த ரேடியேஷனில் வரப்பெல்லாம் எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்க, நான் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா. ஆண்டவர் வந்து அந்த தீயை கடந்து அந்த ரேடியேஷன் கடந்து போனாலும் ஆண்டவர் உதவி செய்தார். இதில் ரொம்ப பெயின்ஃபுல் என்னென்னா வாயில் ரேடியேஷன் கொடுக்கறது தான். வாயில் ரேடியேஷன் கொடுக்கும்போது அன்னைக்கெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகிடும். அவர் படுற வேதனையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்படியே சாப்பாடை வச்சுட்டே இருப்பார், சாப்பிட முடியாது, அப்படியே வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவார், சங்கடப்படுவார்.
ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சதா ஆண்டவரை தான் நான் சார்ந்துக்கிட்டேன். நீங்கள் உதவி செய்யுங்க, அவருக்கு வலிக்கக்கூடாது, வாய் ஃபுல்லாக அல்சர் ஆகிடும், அது திறந்தாருன்னா ரெட்டிஷாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார். அந்த ரேடியேஷன் முடித்து ஆனாலும் இவர் இவ்வளோ பாடுகளை, இதில் என்னென்னா 33 days வந்து இவருக்கு ஒரு மெஷ் மாதிரி போட்டுட்டு தான் ரேடியேஷன் கொடுப்பாங்க. 34 அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம். காலையில் அப்பாடா எனக்கு ஃப்ரீயாக இருக்குமா அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, எனக்கு மெஷ்ஷை போட்டு இந்த மூச்சும் விட முடியாமல் வாயும் இப்படி க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணி எனக்கு ரேடியேஷன் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு பெயின், காது எல்லாம் வலிக்கும், இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன்னாரு. ஆனால் 33 நாள் ஒரு நாள் கூட எங்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. அப்படியே அமைதியாக இருப்பாங்க. என்ன பாடுகள் வந்தாலும் அவர் வந்து எதுவுமே சொல்லலை, அமைதியாக இயேசுவேன்னு கூப்பிடுவார். அது ஒன்று தான் சொல்லுவார். ஆண்டவர் வந்து அந்த பாடுகள்லாம் எளிமையாக கிராஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு வேண்டிய பலனை கொடுத்தாரு. இவரை பார்க்க வந்து சபையில் உள்ள சகோதர சகோதரிகள்லாம் பார்க்க வருவாங்க. ஏன்னா இவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அண்ணன் பிரதர்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க, சொல்லுவாங்க. இவரை பார்த்தோன்னே கலங்கி போயிடுவாங்க, அழுதுருவாங்க. பார்த்தோன்னே கண் விட்டு கதறி கூட சில பேர் அழுவாங்க, கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் இவர் சொல்லிட்டார், என்னை யார் பார்க்க வந்தாலும் என்னை பார்த்துட்டு யாருமே அழக்கூடாது, நானே சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உற்சாகப்படுத்தியிருக்கிறாரு. அது மாதிரி எல்லாரையும் இந்த பாடுகளில் போனாலும் உற்சாகப்படுத்துறாரு. அதனால நான் இதில் என்னென்னா, அவர்கிட்டேருந்து நானும் நிறையா கற்றுக்கொண்டேன். அப்போ எனக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா, சங்கீதம் 84 5, 6, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழியை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அப்படியே அந்த அதிகாரம் ஃபுல்லாக படிக்கும்போது அவரை நம்புறவங்களை வந்து ஆண்டவர் வந்து விடமாட்டார், நடத்துவார் அப்படிங்கிறது அதை வந்து நான் ப்ராமிஸ் வார்த்தையாக நான் வச்சுருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட் டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. ரேடியாலஜி டாக்டர் சொன்னாங்க, நான் 10 வருஷத்தில் என்னோட சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது, ஒரு சிங்கிள் பேராசெட்டமால் கூட நீங்கள் எடுத்துக்கல, அவங்களுக்கு ஒரு மாத்திரை எடுக்கலைங்கிறதே அந்த டாக்டருக்கு வந்து ஒரு குறையாக போயிடுச்சு. எப்படி நீங்கள் எடுக்காமல் இருப்பீங்க, எப்படி அவங்களுக்காக கூட எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நல்லதாக போச்சு. அப்புறம் ஒரு 3 வாரம் கழித்து நாங்கள் திருப்பி சிடி ஸ்கேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் முடிஞ்சு 2.5 மாதத்துல திருப்பி இவருக்கு வாயில் வந்து ஒரு காயம் மாதிரி வந்துடுச்சு. நான் ஒய்ஃபுங்கும் போது நான் ரொம்ப சோதிக்கப்பட்டேன். எனக்கு என்ன சோதனைன்னா, வாய் நிறைஞ்சி வசந்தின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவார். இப்போ சர்ஜரி பண்ணோன்னே அந்த வார்த்தை வரல. அது எனக்கு ஒரு கஷ்டம். நம்ம ஹஸ்பண்ட் இப்படிலாம் நம்மளை கூப்பிடுவார், அதை கூப்பிட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. இல்லை ஆண்டவரே, அவருக்கு ஜீவனை கொடுத்தீங்க, அதே வார்த்தை சொல்லறதுனால அவர்கிட்ட அந்த லவ் அதை விட இன்னும் கூட தானே இருக்குது அப்படி சொல்லி நான் ஆறுதல் அடைஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போ 2.5 மாதம் ஆகிட்டு திருப்பி போகிறோம். ஃபஸ்ட்டு தடவை போகிறப்ப இதெல்லாம் நார்மல் தான் மேடம், இந்த கன்னத்துலலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு கட்டியாக வந்துடுச்சு. காட்டோன்னே இது நார்மல் அப்படின்னாரு. வெயிட்டு குறையுது டாக்டர் அப்படின்னு சொன்னேன். நல்லா சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னாரு, அனுப்பி விட்டுட்டாரு. அப்புறம் வந்துட்டோம். திருப்பி வந்தோன்னே எனக்கு வாயில் ஜாஸ்தி புண்ணாச்சு, என்னால் பேச முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல, காரம் கூட சாப்பிட முடியல அப்படின்னாரு. சரி வாங்க டாக்டர்கிட்ட போனோன்னே ஃபஸ்ட்டு டே இவரோட வாயை பார்த்தோன்னே டாக்டருக்கு வந்து ஒரு மூஞ்செல்லாம் செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. அப்போ உடனே பெட் ஸ்கேன் பண்ணோம் மேடம், திருப்பியும் ரீஅக்கர் ஆயிடுச்சு. பெட் ஸ்கேனில் போய் நான் உட்காந்துருக்கும்போது இவருக்கு தெரியாது, இவர் வந்து பெட் ஸ்கேனுக்கு போயிட்டார். நான் ஒரே அழுகிறேன். இவர்கிட்ட கேட்குறேன், பெட் ஸ்கேன் இருக்கும்போது இப்போ என்ன வசனம் உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லி கேட்குறேன். காலைல 7:30 மணிக்கு. அப்போ இவர் சங்கீதம் 66 சொல்கிறாரு, 66:12, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்கு பிரவேசிப்பேன், என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன், ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன், காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள், அவரை நாத்துமாவுக்கு செய்தியை சொல்லுவேன், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், நாவினால் அவர் புகழப்பட்டார். அப்போ இந்த வசனம் தான் இவர் சொன்னார், ஆண்டவர் வந்து என்னை ஒரு செழிப்பான இடத்துக்கு கொண்டு வருவாருமா, என் வாயினால் நான் இதுவரைக்கும் புகழப்பட்டார், இனியும் புகழப்படுவார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொன்னார். பெட் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து ரிசல்ட்டை பார்த்தோன்னே அது வந்து டாக்டர் வந்து இன்னும் திருப்பி வந்துருச்சு மேடம் அப்படின்னாங்க. பயாப்சி பண்ணணும். பயாப்சி பண்ணதுன்னா எனக்கு ஒரு நப்பாசை தான், ஆண்டவரே பயாப்சியில் வந்து அது ஒரு நெகட்டிவாக வந்துடணும், டங்கு நெகட்டிவ் ஆகிடும், த்ரோட்டெல்லாம் நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னு எனக்கு ஒரு நப்பாசை இருந்தது. ஆனாலும் அதை டெஸ்ட் பண்ணோன்னா அதுவும் பாசிட்டிவ்னு சொன்னாங்க. சரி ஆண்டவரே, இப்படி அனுமதி இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது,
அப்படி சொல்லிட்டு ஒரு 2 பேரும் அமைதியாக அப்படியே உட்காந்து ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் கையை பிடிச்சி சொன்னேன், தைரியமாக இருங்க, ஆண்டவர் உதவி செய்வார், ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தான் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு இவர் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன் அவருக்கு ரீஅக்கர் ஆச்சுன்னா அந்த ரேடியேஷன் தெரப்பியில் உள்ள இதெல்லாம் இவருடைய கேன்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலையாம். அது பயாலஜிக்கல் ஃபேக்டர்னால ரேரஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்போ அந்த இடத்துல நான் சோதிக்கப்பட்டது என்னென்னா, டாக்டர் மேலே எனக்கு மன வருத்தம் வந்துச்சு. செல்லை ஏற்கனவே செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தானே ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துருக்கணும். இவங்க அதெல்லாம் செக் பண்ணாமல் இது வராதுன்னு எப்படி கண்ணை மூடிட்டு அவங்களா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு டாக்டர் மேலே ஒரு செகண்ட் எனக்கு வருத்தம் வந்துச்சு. இவ்வளோ தூரம் நம்பி வந்தோமே, இந்த மாதிரி கவனம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்களேன்னா அப்புறம் இல்லை, நம்ம எந்த மனுஷங்கிட்டையும் நம்ம போராட வேண்டாம், தேவன் அனுமதி இல்லாமல் இது வராது அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அமைதியாகிட்டோம். இது வரைக்கும் டாக்டரை பற்றி எந்த கம்ப்ளைண்ட்டும் நாங்கள் சொல்லலை, எந்த குறையும் சொல்லலை, அமைதியாகிட்டோம். அப்புறம் அவர் சொன்னார், இவருக்கு கீமோதெரபியும் கொடுக்க முடியாது, என்னமோ இம்யூனோதெரபின்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இம்யூனோதெரபி பற்றிலாம் எனக்கு தெரியல, ஜீன் டெஸ்ட்லாம் எடுக்கணாங்க. இல்லை எங்களுக்கு வேறு வில்லிங் இல்லை டாக்டர் அப்படி சொல்லிட்டு நாங்கள் திருப்பி மதுரையில் வேறு ஒரு டாக்டர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி அவர்கிட்ட போனோன்னே அவர் சர்ஜரி வேணாம் அப்படின்னு மெடிசன் கொடுத்தாரு. 1 வீக்கில் காயம் ஆறிடும்னு சொன்னார். ஆனால் ஆறலை. அப்போ இவருக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, அதே திருப்பி ரீஅக்கரன்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கிறத விட அந்த பாடுகளில் எங்களுக்கு தேவன் உதவி செய்கிறாரு. கூட அந்த பாடுகளோட அதை தப்பிச்சு போகிற வழியையும் உண்டு பண்ணுறாரு, ஆறுதல் படுத்துகிறாரு, தேறுதல் படுத்துகிறாரு. எனக்கு சபையிலையும் என்னோட உறவினர்களையும் நிறையா எங்களை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துகிறாங்க. சபையார்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணி உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி சபையார் எல்லாம் உற்சாகப்படுத்துறதுனால தான் நாங்கள் நிற்கிறோம். ஃபஸ்ட்டு தேவனுடைய இரக்கம், கிருபை, அப்புறம் என்னோடய உறவினர்கள், என்னுடைய சபையார், சகோதர சகோதரிகள் எல்லாம் எங்களை தாங்குறாங்க. ஜெபத்துலேயும் எல்லாத்துலேயும் தாங்கிறதுனால தான், ஆறுதல் படுத்துறதுலையும் எங்களை தாங்கிறதுனால தான் நாங்கள் இன்ன வரைக்கும் நிற்கிறோம். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு சொல்லி கலங்கி போக தேவையில்லை. எங்களை ஆண்டவர் என்னோடய ஹஸ்பண்டை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு. அவரை நான் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். அவர் ஒரு சமாதானமாக ஒரு சந்தோஷமாக இருக்கனால அந்த சந்தோஷம் என்னையும் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கையில் என்னை நடத்துது. ஆண்டவர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது, அனுமதிச்சாலும் அதை கடந்து போக அவர் உதவி செய்வார் அப்படிங்கிறத என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. இது மாதிரி கேன்சரில் கடந்து போகிற எல்லாருக்கும் நிச்சயம் தேவன் உதவி செய்வார். எனக்கு செய்த ஆண்டவர், என்னுடைய கணவருக்கும் எனக்கும் செய்த ஆண்டவர் உதவி செய்வார் நம்புகிறேன். இதில் பணம் காசு அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். பணம் காசுலாம் நம்ம வியாதிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, எல்லாமே ஒன்றும் இல்லை, இந்த உலகம் ஒன்றும் இல்லை, பணம் ஒன்றும் இல்லை, காசு ஒன்றும் இல்லை, எதுவுமே நத்திங் அப்படின்னு தான் நான் கண்டு கொண்டேன். ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு என்னை அழைச்சிட்டு வந்ததுக்காக நன்றி சொல்கிறேன். நாங்கள் சாட்சியாக நிற்போம். புது பலத்தினால அவரை கொடுத்து ஆண்டவர் நிறுத்துவார் அப்படின்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அனைவருக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நான் பேசுகிறேன். இது உதவி செய்த ஆண்டவருக்கு நன்றி. முயற்சி எடுத்து ரெக்கார்ட் பண்ணுற சகோதரர்கள் சகோதரிகளுக்காக நன்றி.